வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது வந்து தசா புத்தி அண்ட் அந்தராவின் பலன்கள். இதில் முக்கால்வாசி நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு தமிழ் எழுதுறதுக்கு சரியாக வரல, அதனால் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். ஸோ சாரி. மோஸ்ட்லி நான் தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒரு மனிதனுடைய ஹெல்த் வந்து 1, 5, 11. அது எப்படி 1, 5, 11 சொல்கிறாங்க? 1ங்கிறது வந்து ஜாதகர், 5ங்கிறது வந்து 6க்கு 12 வர்றதுனால ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 6ங்கிறது நோய், 6க்கு 12 வர்றதுனால நல்லது. 11ங்கிறது வந்து 12 விடுபடுதலுக்கு 12 வர்றதுனால 11. ஸோ 1, 5, 11 ஒன்று இருக்கும்போது அவருக்கு ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். சரிங்களா? 1, 5, 11 தசால வரணும். சரிங்களா? தசால வந்தால் தான், தசாலையோ இல்லை கொடுப்பனையிலையோ 1, 5, 11 வந்துன்னா அவருக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். அவரோட ஆயுள் 1, 5, 9, 11. ஆயுள் எப்படி? 1ங்கிறது ஜாதகர், 5ங்கிறது வந்து எது? 5ங்கிறது வந்து 6க்கு 12 ஆயிடுது, 9ங்கிறது வந்து 10க்கு 12 ஆயிடுது. ஓகேங்களா? 10க்கு 12 ஆயிடுது, 8க்கு வந்து விருத்தி ஆயிடுது. ஓகேவா? அப்போ 11ங்கிறது வந்து 8க்கு வந்து 1, 5, 9, 11. இது வந்து நல்ல பாவம். 11வது பாவம் வர்றது வந்து நல்லது, ஹாப்பினஸ்ஸாக இருப்பார்னு அர்த்தம். ஸோ 1ங்கிறது வந்து ஜாதகர், 5ங்கிறது வந்து நோய் வராமை, 9ங்கிறது வந்து அதாவது கோயில் குளம்னு சுற்றுறவங்க, 11ங்கிறது சந்தோஷமாக இருக்கிறவங்க. இது எல்லாமே இருக்கிறவங்க யார் தெரியுமா? ஆயுள் நல்லா இருக்கிறவங்க. சாமியார்னு சொல்ல முடியாது, பரதேசியாக இருக்காங்கல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். 1, 5, 9, 11 இது ஒருத்தவங்களுக்கு இயங்கிச்சுன்னா அவங்க ஜாலியாக ரோட்டில் சுற்றுவாங்க, நல்ல வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், ஹாப்பியாக படுத்து கிடப்பாங்க. காசு வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 1, 5, 9, 11. சிலர் இந்த 1, 5, 9, 11 ரெண்டோட தொடர்பட்டுச்சுன்னா சும்மா இருந்தே சம்பாதிக்கலாம், வாடகை விட்டு சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? அவங்க அப்பா அம்மா சொத்து வந்து 9, பூர்வ புண்ணிய சொத்து வந்து 9, அது மூலிமா சம்பாதிக்கலாம், பசங்க மூலிமா சம்பாதிக்கலாம். 5ங்கிறது வந்து பசங்க, குழந்தைங்க. 11ங்கிறது வந்து சங்கம். அதில் சும்மா சங்கம், இப்போ ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து வர காசை வச்சுட்டு சும்மாவே உட்காந்து சம்பாதிக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 இன்வால்வ் ஆச்சுன்னா நல்லது. 1, 5, 9, 11 மொத்தமாக இருந்ததுன்னா காலி. வெறும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் காசுங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டஸுங்கிறது வந்து வராது. ஏன்? ஸ்டேட்டஸுங்கிறது வந்து 10, 10க்கு 12 வந்து 9 வந்ததுன்னா ஸ்டேட்டஸ் இருக்காது. அதுதான் இது. ஸோ ஒரு மனிதனோட லைஃப் வந்து ஆயுள் நல்லா ஸ்ட்ராங்காக போகுதுன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சோறு கிடச்சிட்டு இருந்ததுன்னா 1, 5, 9, 11. சரிங்களா? ஆயுள் அவார்டு 90 வயசு ஜாலியாக இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல். இன்கம் 2. இன்கம் ஏன் 2ன்றாங்க? 2ங்கிறது வந்து கையிருப்பு. கையிருப்புனா எப்படி? உழைச்சி வரும், பிஸ்னஸ் பண்ணி வரும். உழைக்கிறது வந்து 6, பிஸ்னஸ் பண்ணுறது 10, 8ங்கிறது வந்து ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறது, 12 வந்து முதலீடு பண்ணி சம்பாதிக்கிறது. இதிலெல்லாம் எல்லா ஈவன் நம்பரும், அதாவது ஈவன் நம்பர்னால் தமிழில் வந்து இரட்டைப்படை நம்பர். இரட்டைப்படை நம்பர் எல்லாத்துக்கும் தொடர்பாச்சுன்னா அதில் வந்து அவர் வந்து காசு சம்பாதிப்பார். ஓகேங்களா? வைஃப் ரிலேஷன்ஷிப்பு 5, 11. 5ங்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கிறது. 5ங்கிறது வந்து 5 இது வந்து அதிகமான சந்தோஷமாக இருக்கிறது, இது வந்து சந்தோஷமாக இருக்கிறது. 11 வந்து அதிகமாக ஐனஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில். அது மாதிரி 5ங்கிறது வந்து ஹாப்பினஸ்ஸு. சரிங்களா? 5ங்கிறது வந்து ஹாப்பினஸ்ஸு, இது வந்து அதிகமான ஹாப்பினஸ்ஸு. ஒய்ஃபு 7 கூட சம்மந்தம் ஆச்சுன்னா 5, 11 இன்னொருத்தவங்க இவங்க எப்படி ஹாப்பினஸ் தனியாக ஹாப்பியாக இருந்தால் பைத்தியம் இருக்கும். அது மற்றவங்க கூட இருக்கிறது 7ங்கிறது மற்றவங்க 1க்கு ஆப்போசிட், 180 டிகிரியில் 1க்கு ஆப்போசிட் இருக்கிறது 7. அதாவது மற்றவங்க நம்மளை சந்திக்கிறவங்க, அவங்க கூட இருந்தால் அது ஹாப்பினஸ். தனியாக இருந்தால் அது வந்து தனியாக பைத்தியம் தனியாக இருந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஞானின்னு சொல்லலாம், இல்லாட்டி பைத்தியம்னு சொல்லலாம். பிஸ்னஸ், ஜாப் 2, 6, 10. தொழில், வேலை. தொழிலுக்கு வேலைக்கு என்ன டிஃப்ரென்ஸு பாருங்கள். தொழிலுங்கிறது வந்து 10, 10ங்கிறது வந்து கௌரவம். சரிங்களா?
10ங்கிறது கௌரவம். இந்த தொழில் பாவத்தை நான் சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா மகரத்தில் 10வது வீடு வரும். சரிங்களா? அது ஏன் அங்கே வருதுன்னா, தொழிலுங்கிற வந்து ஹார்வெஸ்டிங்னா என்னென்னா, பயிரை வந்து இது இருப்பாங்கல்ல பொங்கல் அப்போ, அந்த பண்டிகை இங்கே தான் இந்த மாதம் தான் கொண்டாடுவாங்க. சரிங்களா? தை மாதத்தில். ஸோ எல்லா தொழிலுமே 10ஆம் பாவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து ஐடி அது வந்து புதுசாக கண்டுபிடிச்சது. ஆனால் ஆதி காலத்தில் நெசவும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து தான் நம்மளாம் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் தொழில். இப்போ பண்ணிட்டு இருக்கிறது தொழில் தான். ஆனால் அவங்க காலச்சக்கரத்தில் இங்கேயே பார்த்து அவங்களுக்கு 10 வந்துருதுன்னா, இவருக்கு இங்கே 10 வந்த மாதிரி இவருக்கு இங்கே 10 வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேஷ ராசி வந்து அவர் வந்து விவசாயத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கௌரவமாக 1 10 இருந்ததுன்னா கௌரவமான தொழில் செய்வார். 1 9 10 ஜட்ஜாக இருப்பார். அந்த மாதிரி. சரிங்களா? நான் வேறு பாயிண்ட்டுக்கு போக விரும்பல. 2 6 10 தொழில். 10ங்கிறது தொழில், 6ங்கிறது வேலை, 2ங்கிறது வந்து காசு. ஸோ ஒருத்தன் வந்து உடல் உழைத்து 6. சரிங்களா? அதாவது வேலை செஞ்சு மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சு இப்போ 10லேருந்து எண்ணிடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. முதலாளிக்கு 9 முதலாளி 10. அதுக்கு வந்து 9ஆ வர்றத ஒரு ஆள் இருக்கார்ல, 9 வேலை செய்கிறவங்க, அது வந்து வேலை செய்கிற ஆள். சரிங்களா? 6 வந்து வேலை செய்கிறவன், முதலாளிக்கு வேலை செய்கிறவன். சரிங்களா? இப்போ 2 6 மட்டும் இருந்ததுன்னா அவன் வந்து கண்டிப்பாக வந்து காலம்புறா வந்து தொழிலாளியாக இருந்து சம்பாதிப்பான். ஏன் ஏதோ ஒரு விதத்தில் இவர்கிட்ட சம்பாதிப்பான். அது ஒரு 8 தொடர்பாச்சுன்னா சீட்டிங் செஞ்சு சம்பாதிப்பான். ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் சம்பாதிக்க தான் செய்வாங்க. சம்பாதிக்காமல் ஏன்னா வயிறு திரும்ப பசிக்கும்ல. அப்போ 2 6 10 2 6 8 10ன்னு வந்துன்னா சீட்டிங் பண்ணுவான். 8ங்கிறது வந்து சீட்டிங். ஸோ 2 பணம், 6 வேலை, 10 கௌரவமான யார் இருப்பாங்க? இப்போ ஒரு கௌரவமாக ஒருத்தர் இருக்காருன்னா, இப்போ அம்பானிங்க வந்து கௌரவமாக இருக்காரு. அவர் கீழே வந்து லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இதே ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவர் கௌரவமாக ஒத்தையாக இருந்துக்கிட்டு உள்ள 4 பேர் வேலை வாங்குவார். அது கௌரவமான தொழில். சரிங்களா? ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் 2 பேர் ஷிஃப்ட்டு நைட்டு பகலும் ஷிஃப்ட்டு செய்கிறாங்கன்னா அதுவும் கௌரவமான தொழில் தான். தொழில் 10. ஓகேங்களா? வேலை, அது ஷிஃப்ட்டில் வந்து வேலைக்கு போகிறாங்களா, அவனுக்கு 6ஆம் பாவம் ஒர்க் அவுட் ஆகும். வேலை கொடுக்குறவனுக்கு 10ஆம் பாவம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அவன் வேலைக்கு போக மாட்டான், வேலை வாங்குவாங்க தங்களுக்கு. 5 குழந்தை. 5ங்கிறது நத்திங் பட் என்னன்னா குழந்தைன்னு சொல்லலாம், காதல்னு சொல்லலாம், ரத்த அணுக்கள்னு சொல்லலாம். சரிங்களா? ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே 5ஆம் பாவத்தில் ரிலேட் ஆகுது. ஓகே, அது வந்து 1க்கு 5 1 5 ஜாதகர் ஹாப்பினஸ், அதிக ஹாப்பினஸ் இங்கே. சரிங்களா? இது வந்து 9ங்கிறது வந்து நத்திங் பட் இன்வால்விங் இன் அவரோட ஈடுபாடு வந்து கோயில் குளம் இருக்கும். ஸோ 1 5 11 இருந்தால் பசங்களால ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு இருக்கும். ஓகேங்களா? அவர் ரிட்டையர்ட் ஆனாலும் 1 5 11 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவர் ரொம்ப ஹாப்பியாக ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவார். சோசியல் ரிலேஷன்ஷிப்பு 1 7 ஒரு ஜாதகருக்கு தசா வந்து 1 7ன்னு வந்ததுன்னா 1 2 7 சோசியல் ரிலேஷன்ஷிப்பு ஏதாச்சும் வெல்ஃபேர் நடத்திட்டு அது மூலிமா காசு அவருக்கு ஸ்ட்ராங்காக வரும். 1 7 10 அப்படின்னு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 1 ஜாதகர், 2 மணி, 7 வந்து சோசியல் அதர் பீப்புள், அதாவது மற்றவர்கள், 10ங்கிறது வந்து தொழில். அதை ஒரு தொழிலாக பண்ணுவார். இப்போ யுனெஸ்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அப்புறம் வந்து அகரம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இருக்கிற மெயினான சிஇஓக்கு வந்து இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். 1 7 ஞானம் விசிடம் 1 9 11 1 9 11 1ங்கிறது வந்து என்னது? ஜாதகர். 9ங்கிறது வந்து ஆராய்ச்சி. 9க்கு விருத்தியான பாவம் வந்து முன்விருத்தி வந்து 11. ஸோ அதீத ஒருத்தர் வந்து அதிகமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஞானம் அடைகிறது அப்படின்னா ஒரு பிஹெச்டி பண்ணி ஞானம் அடையலாம். இல்லை ஒருத்தர் வந்து சாமி கோயில் அதில் போய் அதிலேயே ஈடுபட்டு அதில் ஒரு ஞானம் பண்ணலாம். ஸோ 1 9 11 ஆப்ரேட் ஆச்சுன்னா 9ங்கிறது வந்து ஹையர் ஸ்டடீஸ்லேயே ரொம்ப ஓவர் இன்வால்மெண்ட்டு வந்து பிஹெச்டி. இது
இதெல்லாம் இன்வால்மெண்ட் ஆனிச்சுன்னா அவன் வந்து ஒரு ஞானம் பெற்றுவான். அது இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்து படித்து முடிச்சான்னா பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தாங்க 1/9/11 அவனுக்கு வந்து அந்த தசையில் வந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா தான் he can sustain and he will be accomplished. That is அவர் வந்து நல்ல முறையாக முடிச்சிருப்பாரு. எஜுகேஷன் 1-4 சரிங்களா. 1ங்கிறது வந்து ஜாதகர், 4ங்கிறது வந்து அதாவது 10th 12th முடிக்கிறது, 9ங்கிறது வந்து இது ஹையர் இது பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கு மீறி இது பண்ணுறது அதில் வந்து நல்ல நிலைமையாக சந்தோஷமாக இருக்கிறது 1 4 9 11. இது வந்து 5 1 வந்து பியூபர்ட்டி. ஸோ ரத்த அணுக்கள்னு சொன்னல 5 சரிங்களா. ரத்த அணுக்கள்னு சொன்னோம்ல அது வர டைமில் வந்து 5 11 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தசையில் தான் நடக்கும் சரிங்களா. இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறது, சோசியல் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது, 20 வருஷம் 19 வருஷம். சுக்கிரன் வந்து 20 வருஷம் இருக்கும், சில திசைகள் வந்து 7 வருஷம் இருக்கும். ஸோ அதில் வந்து நடக்கிறது வந்து திசைகளை சொல்லியிருக்கேன். புத்தியில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வெஹிக்கிள் வாங்குறது எல்லாம் 4 சரியா. எப்படி 4 அது சொல்கிறேன். 1ங்கிறது ஜாதகம், 2ங்கிறது கையிருப்பு, அதீத கையிருப்பு. அதீதமாக உங்ககிட்ட கையிருப்பு இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ 1 லட்சம் இருந்ததுன்னா ஓகே, 10 லட்சம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி ஒரு இடத்த வாங்கி போடலாம் அப்படின்னீங்களா. கையிருப்புனா 1 லட்சம் இல்லை, ஒரு கையிருப்புங்கிறது 1 லட்சம் வராது, அது கையில் வச்சுக்க முடியாது 1 லட்சத்தை. இப்போ வச்சுக்கலாம், 2000 ரூபா நோட்டை வச்சுக்கலாம் 1 லட்சத்தை. 1 2 4 4ங்கிறது வந்து அதீத கையிருப்பு சரிங்களா. இதுக்கு விருத்தி ஆகுதுல்ல, 2க்கு விருத்தி ஆகுதுல்ல. ஸோ 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவருக்கு வீடு வாங்குவார். அப்போ என்ன வீடு வாங்கும் போது செவ்வாயோ சந்திரனோ சுக்கிரனோ இன்வால்மெண்ட் வந்து அந்த 4ல் இருந்து இந்த 3 கிரகத்தோட தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடு, நிலம், வாகனம், அட்லீஸ்ட் ஒரு டெஸ்க்டாப்பாச்சும் வாங்குவார். வீட்டுக்கு தேவையான ஜாமான், மூவ் பண்ண முடியாத கிரைண்டரு, இதெல்லாம் வந்து அந்த டைமில் நல்லா அந்தரமும் இதுவும் கரெக்டாக வரும்போது அந்த இடத்துல வாங்கி தீர்வார் சரிங்களா. லவ், சைல்ட் பர்த் இது வந்து 5. சுக்கிரன் குரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஓகே, 5ல் ஏதாச்சும் இருக்கா கிரகம் இல்லை. 5ல் வந்து புதன் இருக்காரு. அவர் புதன் இல்லை புதன் இதுக்கு முன்னாடி நடந்த புதன் இதில் தசையில் இல்லை புத்தியில் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கும். அதை அனலைஸ் பண்ணால் அவங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் போடுறேன் எப்போ குழந்தை பிறந்திருக்கீங்க சரிங்களா. 5 டெப்ட் அதாவது கடன் வந்து 6 2 சரிங்களா. கடன் 6 சரியா. கடன் 6க்கு 9ஆம் பாவம் வந்து 2, இது 2க்கு 5ஆம் பாவம் வந்து 6. ஸோ இந்த 2 இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா என்னன்னா காசு கடனால் வரும் சரிங்களா. காசு கடனால் வரும். கடனுக்கு 9ஆம் பாவம் வந்து 2ஆம் பாவம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணி வந்தீங்கன்னா தெரியுது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கடனுக்கு சுபபாவம் வந்து மணி. ஸோ நீங்கள் கடன் வாங்கணும்னா இந்த 2 6 இல்லை 6 2 இது 2ல் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கும். அந்த புத்தியில் நடக்கணும். ஒருவேளை தசையிலே நடந்ததுன்னா அந்த தசையில் நல்ல பெரிய கடனாக வாங்குவோம். 10 இன்வால்மெண்ட்டு 10 11 இன்வால்மெண்ட்னா கோடிக்கணக்கில் கடன் வாங்குவாங்க சரிங்களா. மேரேஜ் 1 7 5 11. இந்த 5ங்கிறது 5 11 வந்துக்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறது சரிங்களா. பொண்ணோ பையனுக்கு பிடிக்கிறது. 7ங்கிறது பொண்ணு, 1 பையன். இப்போ நான் 1ங்கிறது பையன், 7ங்கிறது பொண்ணு. பொண்ணுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து பிடிக்கிறது வந்து 7க்கு 16ஆம் பாவம் பாருங்கள். 1 2 3 4 5 பொண்ணுக்கு பிடிக்கிறது. பையனுக்கு பிடிக்கிறது பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ இந்த பாவமெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கல்யாணம் நடக்கும். பொண்ணுக்கும் பையனுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நடக்கும். சும்மா மண்டபத்தில் இருக்கிற பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்கே 8 ஓடுதுன்னு அர்த்தம். இந்த 5 11 பதில் 5 பிடிக்குதோ பிடிக்கலையோ அது 2வது கல்யாணம் முன்னாடி வந்து பிடிச்சாதான் இந்த பாவம். 1ங்கிறது வந்து ஜாதகர், 7ங்கிறது வந்து எதிர்ப்பாளர், 5ங்கிறது வந்து 1க்கு ஹாப்பினஸ் ஆகிறது. அதாவது
அந்த பையனுக்கு ஹாப்பினஸ் ஆகுது. 7ங்கிறது வந்து 7க்கு 11 வந்து அந்த பொண்ணுக்கு ஹாப்பினஸ் ஆகுது. ஸோ ஹாப்பினஸ் 2 பேத்துக்கும் இந்த மாதிரி ஹாப்பினஸான இந்த பாவம் ஓடிச்சுன்னா 1 7 5 11 மேரேஜ் நடக்கும். அந்த புத்தியில் கன்ஃபார்மாக நடக்கும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு மட்டும் 1 7 5 11 ஓடி இந்த பையனுக்கு 1 7 11 ஓடாமல் 7க்கு 12ஆம் பாவமான 6ஆம் பாவம் ஓடிச்சு, அந்த பையனுக்கு கண்டிப்பாக அந்த புத்தியோ தசையோ அதில் வந்து கல்யாணம் நடக்காது. அது வந்து இந்த புத்தியில் நடக்காது. ஆனால் அந்த இடத்துல வரும்போது ஒரு 10-20 நாள் வரும்போது அதில் அவனுக்கு பிடிச்சதுன்னா அங்கே ஒர்க் அவுட் ஆகி நடக்கும். அந்த ஒரு சில கல்யாணம்லாம் 15 நாளில் நடக்கும், சில கல்யாணம் 1 மாதத்துல நடக்கும். இந்த புத்திங்கிறது வந்து 1.5 வருஷம் 1 வருஷம் ஓடும். ஸோ அந்த டைமில் அவனுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும்போது அந்த அந்த 6 காலி பண்ணுற 5 இந்த அந்த இடத்துல அவன் வந்ததுன்னா அவனுக்கு மேரேஜ் நடக்கும். 15 நாளில் நடக்கும். 15 நாள் 20 நாளில் பொண்ணு பார்ப்பாங்க, டக்குன்னு மேரேஜ் சரி 20 நாளில் வச்சுக்கலாம் 30 நாளில் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதான் அந்த இடத்துல நடக்கும். ஸோ மேரேஜ் ஓகேவா. பெரிய விபத்து நடக்குது 1 4 8 11. 1ங்கிறது ஜாதகர், 4ங்கிறது வண்டி வாகனம், சரிங்களா. 8ங்கிறது வந்து 1க்கு 8 எதிர்மாறான விளைவு, 1க்கு 8. 11ங்கிறது வந்து சொல்கிற பாருங்க. 11ங்கிறது வந்து 11ங்கிறது 4ன்னு நிறுத்திக்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8. 4க்கு 8 4னா வண்டிக்கு 8 வந்ததுன்னா வண்டி அடிபடும். 1க்கு 8 ஆள் அடிபடுவார். வண்டியும் ஆளும் காலி. அதுதான் பெரிய ஆக்சிடென்ட். சரி, சிலருக்கு வந்து வண்டி மட்டும் அடிபட்டுச்சுன்னா 4 11 ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஆள் மட்டும் குதிச்சு வெளியே வந்துட்டார். வண்டி 2 வீலரில் போகிறாரு, ஆள் மட்டும் எஸ்கேப் பண்ணால் 8க்கு 12 வேலை செய்கிறதுனால 8க்கு 12 வேலை செஞ்சதுன்னு அவருக்கு தப்பிச்சிடுவார். ஆனால் 4க்கு 4 11னா அடிபட்டு வண்டி உடையும், முன்னாடி இருக்கிற டூன் உடையும். அதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து 4க்கு 11. சரி பாருங்க, 4லேருந்து எண்ணிட்டுவாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே. அப்ராடு போகிறது 1 3 9 12. அப்ராட் போகிறது மட்டும் கடைசி எக்ஸ்பெரிமெண்ட்டு என் பண்ணிடுறேன். ஏன்னா 2 மினிட்ஸ் தான் இருக்குது என் டிஎஸ்எல்ஆரில். 1 3 9 11. 3ங்கிறது பாஸ்போர்ட்டு, விசாங்கிறது வந்து 9, 12 வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது. இந்த 4 பாவம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவர் வெளிநாடு போயிடுவார். தேங்க்யூ.